ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி பார்க்கலாமா? ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பெருஞ்சீரகம் பிரியாணி இலை, ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேங்க. நல்லா வதங்கட்டும். சிக்கன் பிரியாணிங்க. இது நல்லா வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. இதற்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்கு பாருங்க. என்னடா அது எண்ணெய் சட்டியில் போட்டிருக்கேங்கிறீங்களா? அது வந்து இந்த குக்கரில் போட்டு வதக்கிறது சரியாக இடுப்பு பிடிச்சது மாதிரி வதக்க வேண்டியதாக இருக்குதா, அதனால் இது எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் தாராளமாக நல்லா வதங்கும். அதுக்காண்டி இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தக்காளிங்க, நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா சுத்தமாக சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டேன். ஒத்த கையால் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறேங்க, அதான் சரியாக எடுக்க முடியலை. இப்போ வந்து பிரியாணி மசாலா கொஞ்சங்க, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள். நான் என் பையனுக்காண்டி கொஞ்சம் உரப்பு பார்த்து தாங்க போடுவேன். ரொம்ப கபகபான்றதாலும் திங்க மாட்டான். கொஞ்சம் மல்லித்தூள், ஏன்னா இது வந்து ஒரு பாய்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், பிரியாணி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கண்ணே, பிரியாணி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய் ஃபஸ்ட்டே விடணும், நெய் கொஞ்சம் விட்டுக்கணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். நான் முன்னாடியே ஊற்றிட்டேன், இப்போ கொஞ்சம் ஊற்றுறேன். இது நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் பத்தலை போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போடணும், கல் உப்பு. கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சோண்டு தயிர், கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கணும். இது சாதம் இதான பிறகு கூட ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி தான் பண்ணணும்னு கிடையாது, தயிர் இல்லாமலும் நான் பண்ணியிருக்கேன், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சொட்டு லெமன், இப்போ புதினா கொத்தமல்லி முன்னாடியே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி வெந்துடுச்சா, இப்போ அரிசி போட்டுக்கணும்.
இப்போ கொதி வருதா, இப்போ மூடியை போட்டுறணும். அதிலே கொஞ்சம் சிக்கன் 65 இது வந்துங்க, இது கரெக்டான பதத்துக்கு எடுக்கணுங்க, இல்லைன்னா லப்பர் மாதிரி இருக்குங்க. நல்லா ஸ்பீடில் வச்சுட்டு கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு எடுக்கணும், இல்லைன்னா லப்பர் மாதிரி சிக்கனை ரொம்ப அழுத்தமாக ஹார்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு பிரியாணி ரெடிங்க. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ரெடிங்க. $65 கொஞ்சம் உண்டுங்க. பாய். அவ்வளோதாங்க.